ஹைதராபாத்தில் எடுத்த மினி விலாக் இது. வீட்டில் ப்ரோட்டீன் தோசை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ப்ரோட்டீன் தோசை எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற ராகியை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து சிறுபருப்பு, அடுத்து மூக்கடலை, அடுத்து பச்சைப்பயிறு, இதெல்லாமே நான் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட நீங்கள் எந்த தானிய வகையாக இருந்தாலும் சரி, எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எடுத்து நம்ம ப்ரோட்டீன் தோசை செய்யலாம். இன்றைக்கி என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் ப்ரோட்டீன் தோசை செய்ய போகிறேன். இதை ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா போதும். அடுத்த நாள் காலையில் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அது நல்லா ஊறி வந்திருக்கும். அரைக்கிற பதத்துக்குமே வந்திருக்கும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் எழுந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கொஞ்சமாக பச்சை மிளகாய், உப்பு, ஜீரகம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட முழுசாக இல்லாததுனால நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா முழுசாக இருக்கிற இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த பதத்துக்கு இருந்தாலே தோசை சூப்பராக வரும். நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா விரித்து தோசை பதத்துக்கு நம்ம விட்டோம்னா ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆகிடும். நான் இப்படி தான் என்னோடய ஸ்டைலில் ப்ரோட்டீன் தோசை செய்வேன். ஸோ இன்றைக்கி தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த தோசைக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.